வெல்கம் டு Moneymask. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரே நாடு ஒரே ரேஷன் அந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ நியூவாக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரா ரேஷன் ஆப் அப்படிங்கிறது அந்த ஆப்போட நேமு. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது எந்த ஊருக்கு போனாலுமே வந்து உங்களால் வந்து ரேஷன் பொருளை வந்து வாங்கிக்க முடியும். அதை வந்து இந்த ஆப் மூலிமா உங்களால் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம நியூஸ் 10. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் கரண்ட் ட்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் நியூஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அதுவும் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அதில் போயிட்டீங்க அப்படின்னா வந்து மேரா ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்போட இது இருக்கும். அந்த நேம் கொடுத்துக்கோங்க. நான் இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழில் வரும். ஸோ அது வந்து இங்கிலீஷு, உங்களுக்கு வந்து குஜராத்தி, ஹிந்தி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதிலே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியர்பை ரேஷன் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிபிஎஸ் ஆன் ஆகிக்கும். ஆன் ஆகி கரண்ட்டாக உங்கள் பக்கத்தில் ஏதாவது ரேஷன் ஷாப் இருக்கான்னு வந்து காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் அந்த இதில் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே க்ரீனாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து அப்ரூவலாக இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தமிழ்நாடு நான் கிளிக் பண்ணுறேன். தமிழ்நாடு கிளிக் பண்ணால் என்னோடய இப்போ மந்த்து வந்து இப்போது டிசம்பரில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் இன் அவுட் நடந்திருக்கு, எவ்வளோ சேல் குவான்டிட்டி நடந்திருக்கு ஓவராலாக இந்த ஸ்கீம் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மை ட்ரான்சாக்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு இது கீழே நடந்திருக்கு, உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, யார் யாரெல்லாம் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சப்மிட் ஆப்ஷன் கேட்கும். கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கலாம் உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பெனிஃபிஷரி வித் டூப்ளிகேட் யூஐடி கேட்டிருக்காங்க, நோன்னு கொடுத்துருக்காங்க. ஐஎம்பிடிஎஸ் அவைலபிலிட்டி எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் டீட்டெயில் ஐஎம்பிடிஎஸ்ன்னு கேட்டிருக்காங்க, என்ஏ கொடுத்துருக்காங்க. அலோடின் ஐஎம்பிடிஎஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ரேஷன் கார்டோ இல்லை ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கனாலே போதும். அதே மாதிரி ஆதார் சீடிங், உங்களோட ரேஷன் கார்டு வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட டீட்டெயில்ஸும் இதில் அப்டேட் ஆகிருக்கா அப்படின்றது, லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத இதில் காமிக்கும். எல்லாருமே லிங்க் ஆகிருக்குன்றதுனால எஸ்ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லை சஜஷன்ஸு, ஃபீட்பேக்கு எதுனாலுமே நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ இதே வந்து இப்போ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. அதில் போய்ட்டு உங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் இன்னும் இப்போது வேறு ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து இப்போ வேறு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வந்து உங்களால் வந்து பொருள் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்னா ஜஸ்ட்டு இதில் உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உங்களோட கார்டு நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ வந்து இந்த ஃபேமிலி மைக்ரேட் ஆகிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே செக்லிஸ்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து மூவ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கோவாவா, இமாச்சல் பிரதேஷா, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே உங்களால் வந்து இந்த பொருட்களை வாங்க முடியும். ஸோ வந்து நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உத்தரப்பிரதேஷ் நான் போகிறேன்னு கொடுக்குறேன். அங்கே என்ன டிஸ்ட்ரிக்கோ அது உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்ன மைக்ரேஷன் பீரியடு, எவ்வளோ நாள், எப்போ வந்து நீங்கள் மைக்ரேட் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இது கொடுத்தீங்கனாலே போதும். அது கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மைக்ரேஷன் டீட்டெயில்ஸ் என்ன ரீசன்னால் வந்து நீங்கள் மைக்ரேட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும்.
உங்களோட கார்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஸ்டேட் போகிறீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் உங்களால் வந்து பொருட்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது மூலிமா ஈஸியாக வந்து உங்களால் மைக்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த ஆப் மூலிமா. ஸோ இன்னும் இதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்த அந்த அப்டேட்ஸுமே கொண்டு வர போகிறதும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி அப்டேட்ஸ்லாம் வருது. ஸோ இன்னும் இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.